வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு கீரை சப்ஜி, பருப்பு கீரை கறி அதாவது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பருப்பு கீரை 2 கட்டு ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1/2 கப்பு துவரம் பருப்பை கழுவி குக்கரில் எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி போட்டு வேக வைக்கிறோங்க. இதில் எதுவும் பச்சை மிளகாய் எதுவுமே போடலை. வேக வச்சு தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். கீரையை வந்து நல்லா கழுவி நைஸாக கட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட போட்டு தாளிக்கலாங்க. ஸோ நான் நெய்யில் வந்து கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தூவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து வதக்குறோம். இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா கீரை நிறையா இருக்குன்ற மாதிரி இருக்கும். வதங்கினோடனே பார்த்தா குறைஞ்சிடும் கீரை. இன்னொன்று இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கடைஞ்சி வச்சுருக்க தாலை வந்து அந்த பருப்பை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ முதல்ல உப்பு போட்டிருக்கேன். அது இல்லாமல் 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா இதில் வந்து நான் இப்போ வரமிளகாவும் சேர்க்கல, தாளிப்பில் பச்சை மிளகாவும் சேர்க்கல. ஸோ அந்த மிளகாத்தூளோட காரம், ஸோ அந்த காரத்தோடு சேர்த்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ரோட்டியில் சப்பாத்தியில் சாப்பிட்ணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ சுவையான பருப்பு கீரை இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.